ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் ஹீரோ சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஜெயம் ரவி, ஆர்த்தி இவங்களோட விவாகரத்து விஷயம் இன்னுமே முடியலை. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பிரதர் பட அந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு நம்ம ஜெயம் ரவி போனார் இல்லையா? அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரபல பத்திரிகையாளருக்கு அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதான் அவர் நம்மக்கிட்ட நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா ஜெயம் ரவி, ஆர்த்தி இந்த விவாகரத்தில் ஜெயம் ரவி பல விஷயங்களை மறைக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட நல்வாழ்வுக்காக தான் ஜெயம் ரவி இந்த மாதிரிலாம் மறைக்கிறாரு. அதாவது என்னதான் இருந்தாலும் இவங்க விவாகரத்து பண்ணாலும் அம்மா அப்பா இவங்க தானே, அதனால ஓரளவு கட்டுப்பாடாக சில விஷயங்களை சொல்லாமல் நம்ம ஜெயம் ரவி மறைக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா பப்புக்கு போகிறது, குடிக்கிறது இதெல்லாம் ஜெயம் ரவியோட பர்மிஷன் இல்லாமலே ரொம்ப அதிகமாயிட்டதாகவும், பாங்காங் தாய்லாந்து கூட பார்த்தீங்க அப்படின்னா ஜெயம் ரவியோட பர்மிஷன் இல்லாமல் போனதுமே ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரதர் பட இசை வெளியீட்டு விழாவுக்கு அவர் வாடகை காரில் தான் வந்ததாகவும், அந்த அடையார் அவரோட ஓன் ஃப்ளாட்ல இருந்து தான் தனக்கு பேட்டி கொடுத்ததாகவும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் சம்பாதிச்ச பணம் எல்லாமே ஆர்த்திட்டையும் ஆர்த்தியோட அம்மாட்டையும் மட்டும்தான் இருக்குது. அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை முடக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு செக் புக் தரல. இந்த மாதிரி ஏகப்பட்ட எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்த்தியும் அவங்களோட அம்மாவும் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க அப்பாட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஜெயம் ரவி இதை சொன்னாரா அப்படின்னு கேட்டால் முழுமையாக சொல்லியிருக்காரு. அதுக்கு இது எல்லாத்தையும் முழுமையாக சொன்னதுக்கப்புறம் அவங்க அப்பா உன்னோட விருப்பப்படியே நீ முடிவெடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சுஜாதா அவங்க அப்பாட்ட பேச வந்திருக்காங்க. அதாவது ஆர்த்தியோட அம்மா பேச வந்திருக்காங்க. அப்போ இவங்க அப்பா கேட்ட பல கேள்விகளுக்கு ஆர்த்தியோட அம்மாட்ட பதிலே இல்லை. அதனால் சுஜாதாவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விவாகரத்துக்கு ஆதரவு தான் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஆர்த்தி இந்த விவாகரத்து முடிவு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சுத்த போய் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாமியார் வச்சுருக்க இடம் மேலே இப்போ கேஸ் போய்கிட்டு இருக்கு. மாமனார் சும்மா தான் இருக்காரு. ஸோ அவங்களோட வீட்டுக்கு ஒரு பொன்முட்டை இடுற வாத்தா மட்டும்தான் என்னை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இன்ன வரைக்கும் ஆர்த்தி இந்த விவாகரத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.